வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சமைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம நாடகத்தமிழை பற்றி பார்க்கலாம். நாடகத்தமிழில் ஒரு வாகை சூடுவா என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் நடக்கிற கதை மாதிரி சர்க்குணம் இயக்கியிருக்காரு. அவர் எடுத்திருப்பார். அதாவது 1960களில் இந்த கதை நடந்த மாதிரி இது காலகட்டம். ஏன்னா அந்த படத்தில் வர்றதில் முக்கியமான பங்கேற்பு அந்த க க ரேடியோ ஒன்று எடுத்திருப்பாங்க. டிரான்சிஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேடியோ நிறைய முக்கிய கதாபாத்திரம். ஏன்னா அதில் வர பாடல்களை கொண்டு அந்த காலத்தை காட்டியிருப்பாங்க. அப்படி அதே மாதிரி அதில் ஒரு செங்கல் சூளையில் காலங்காலமாக அது குடும்ப குழந்தை குட்டியோட அது ஒரு பாண்டட் லேபர் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அது மாதிரி பணி செய்து கொண்டு இருக்கிறவங்க காலங்காலமாக அவங்க நடுவில் ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கிறவராக அதில் சேவை செய்கிறவராக விமல் வரார். நடிகர் விமல் அந்த அந்த அவங்களுக்கு அந்த சேவை செய்கிற மூலமாக அவங்க மக்களுக்கு கல்வி சொல்லித்தர ஒரு நிலையில் அவர் வராரு. அப்படி வரும்போது அவங்களுக்கு செங்கல் சூளை மக்களுக்கு ஒரு தடவை அந்த கல் கூட்டலுக்கு அதிகமாக அவங்க கல் அறுத்து கூட குறைச்சி சொல்லி கூலியை குறைச்சி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் வருது. அதனால் அவர் படிப்பு சொல்லித்தராரு. அந்த மக்களே அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிப்பு இல்லைன்னா நம்மளை ஏமாற்றிடுவாங்க தெரிஞ்சுட்டு அவங்கள படிக்க சம்மதிக்கிற வர மாதிரி அந்த காட்சி போகுது. அப்படி ஒரு முறை இவர் கொஞ்சம் கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ற மாதிரி தெரியுது. அப்போது ஒரு லாரியில் செங்கல்லாம் ஏற்றுறாங்க. அறுத்து முடித்து சுட்ட செங்கற்களை லாரியில் ஏற்றணும். அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் இந்த குழந்தை பணியாளர்கள் தான் அவங்கெல்லாம் அந்த லாரியில் ஏற்றுறாங்க. ஏற்றி முடித்தோன்னா அந்த ஏற்றுக்கூலி தராங்க. என்ன தராங்கன்னா 3 ரூபாய் தராங்க. அதாவது இது 60 காலகட்டத்தை நம்ம கவனம் வச்சுக்கணும். அப்போ 3 ரூபாய் தான் கூலி தராங்க. 3 ரூபாய் கூலி கொடுத்தோன்னா அந்த குழந்தைங்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க, என்னென்ன 3 ரூபாய் தான் கூலி கொடுத்துருக்கீங்க அப்படின்றாங்க. என்னடா அவ்வளோதானடா சரியா போச்சுடா அப்படின்றாரு. அப்படி இல்லைண்ணே, ஒரு நடை ஏற்றுறதுக்கு ஒரு கூலிக்கு ஒரு ட்ரிப்பு ஏற்றுறதுக்கு 1.25 ரூபா. அப்போ நாங்கள் 4 நடை ஏற்றிருக்கோம். 4 1 4, 4 கால் 1, 4 1 5. அப்போ 5 ரூபா தரணும், நீங்கள் 3 ரூபா தானே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கணக்கு போட்டு கேள்வி கேட்குறான். அதை விமல் அவங்க நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்படி அவங்கக்கிட்ட ஒரு கல்வி புகுந்து விட்டது. அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு, அதன் மூலமாக ஒரு தெளிவு, அதன் மூலமாக வருமானத்தை கூடுதலாக ஈட்டுறாங்க. அதே மாதிரி கம்மியாக கொடுக்கப்பட்ட கூலியை எதிர்த்து அவங்க கேள்வி கேட்குறாங்க. இத்தனை மாற்றங்கள் அங்கே நடக்குது. அப்போது கல்வி என்ன செய்யும் என்பதை அந்த ஒரு காட்சி கூட ரொம்ப அழகாக சொல்கிற ஒரு காட்சி அது. பாருங்கள், வாகை சூடுவா என்ற திரைப்படத்தில் ரொம்ப நல்ல காட்சி அது. பாருங்கள். நன்றி, வணக்கம்.